radio.in. வணக்கம். அச்சம் என்பது மடமேடா. இது ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் படம். சிம்புவோட மற்ற படங்களோட கம்பேர் பண்ணால் இந்த படம் ரொம்ப தள்ளி போகாமல் சில அட்டம்ப்ட்லேயே ரிலீஸ் ஆகிருச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்ம போய் உக்காந்து பார்க்க ஆரம்பித்த உடனே எப்போ அந்த ராயல் என்ஃபீல்டு பைக் வரும், எப்போ ஹீரோவும் ஹீரோயினும் பைக் டூர் போவாங்கங்கிறது தான் நம்ம எதிர்பார்ப்பாகவே இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங் 20-30 நிமிஷம் ஜாலியாக அவரோட பைக்கு, வீடு, ஃப்ரெண்ட்ஸு, பாட்டு, இன்ட்ரொடக்ஷன்னு மூவ் ஆகும். அப்புறம் தான் டூர் பிளான்லாம் வரும். ஃபஸ்ட்டு ஹீரோ இந்த படத்தில் டூரை அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரோட பிளான் பண்ணியிருப்பார். ஆனால் மஞ்சிமா திடீர்னு வந்து வரேன்னு சொல்லுவாங்க. அதனால் அவர் ஃப்ரெண்டை கட்டி விட்டு இவங்க 2 பேரும் போவாங்க. டூரும் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இந்த போர்ஷன் தான். அதனால் நமக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம எக்ஸ்பெக்டேஷனை ஏமாத்துற மாதிரி எந்த சீனுமே இருக்காது. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கௌதம் மேனனோட ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் நமக்கு நிறைய சீனில் அதிகமாக தெரியும். இதில் சதீஷ் கிருஷ்ணாங்கிற டான்ஸ் கோரியோகிராஃபர் சிம்புவோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தராக நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி சதீஷ் கிருஷ்ணா நிறையா படங்களில் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இவர் பண்ண ரோல் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் மூலயமா அவருக்கு ஒரு தனி ஐடென்டிட்டியே கிடைக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் ட்ராஜடிலாம் வரும். இதில் சிம்பு எப்படி ஒரு சாதாரண ஆளாக ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாருங்கிறது தான் மெயின் பிளாட்டு. அதை கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸான லவ், பாட்டு, காமெடிலாம் ஆட் பண்ணி சொன்னாலும் இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ரோட் ஃபிலிம் பார்க்குற ஃபீல் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். அப்புறம் சினிமாட்டோகிராஃபி எப்பயும் போல் ஸ்டார்ட் ஆன உடனே கௌதம் மேனன் படங்கிற ஃபீலை கம்ப்ளீட்டாக கொடுத்தது. அதுக்குன்னு எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி சினிமாட்டோகிராஃபி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அது எந்த டவுட்டுமே இல்லை. வினை தாண்டி வருவாயா படத்தையே ஆக்ஷன் கலந்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த படம். மஞ்சிமா மோகன் சைல்டு ஆர்டிஸ்டாக நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு வடக்கான் செல்ஃபி படத்தில் டெபியூ ஹீரோயினாக அறிமுகமானாங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்ச கிரெடிட்டுக்கு ஈக்குவலான கிரெடிட் இந்த படத்துலையும் கிடைக்குங்கிறது 100%. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்மூத்தாக மூவ் ஆகும். செகண்ட் ஹாஃபில் தான் த்ரில்லர் படங்களுக்கே உண்டான விறுவிறுப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் கண்டிப்பாக எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். முக்கியமாக லவ்வர்ஸு, பைக் ரைடர்ஸ், யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த படத்தில் வேட்டையாடு விளையாடு வில்லன் டேனியல் பாலாஜி வராரு. அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாகவே இருந்தது. மொத்தத்தில் இது ஒரு நல்ல படம். கண்டிப்பாக போய் பார்க்கலாம். எந்த ஒரு ஏமாற்றமுமே இருக்காது. அப்புறம் எங்கள் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.